அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குடும்ப தலைவி. இன்றைக்கி ஸ்பெஷல் வீடியோ எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான இடங்க திருவண்ணாமலைக்கு தான் வந்திருக்கேன். ஒரு காதுகுத்து ஃபங்க்ஷனுக்காக வந்தோம். பட் நேற்றே வந்துட்டேன். நேற்று நைட்டே நான் ஒரு ஈவினிங் 6 o'clock சாமி தரிசனம் பார்க்கணுன்னு நினச்சேன். எனக்கு அந்த ஈவினிங் சூரிய உதயம் மறையும் போது நான் ஈவினிங் கோயிலுக்கு வரணும்னு நினச்சேன். பட் என்னால் வர முடியல. இருந்தாலும் இங்கேயே ரூம் போட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் 6 மணிக்கெலாம் நான் கோவிலுக்கு வந்துட்டேன். பாப்பாவும் எங்கள் ஹஸ்பண்டும் ரூமில் தூங்கிட்டு இருந்தாங்க. நான் காலையில் தரிசனம் பார்த்தே ஆகணுன்ட்டு கடகடன்னு கிளம்பி 5:45 6 o'clock நான் உள்ளே வந்துட்டேன். பட் இன்றைக்கி வளர்பிறை முகூர்த்தம்ன்றனால பயங்கர கூட்டம். திருப்பதி மாதிரி கோவிலை சுற்றி சுற்றி வந்து தான் நான் உள்ளே வந்தேன். இப்போ நான் சாமி பார்த்துட்டு நான் உட்காந்துருக்கேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:33. நான் உள்ளே வரும்போது 5:45. இப்போ தான் சாமி பார்த்துட்டு நான் உட்காந்தேன். ஸோ இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். பட் சாமி உள்ளெல்லாம் உங்களுக்கு வீடியோ காட்ட முடியாது. என்ட்ரன்ஸ் நான் சாமி பார்த்துட்டு உட்காந்து உங்களுக்கு ஓப்பனிங் சொல்கிறேன். இதுக்கப்புறம் உள்ள சின்ன சின்ன வீடியோஸும் உங்களுக்கு ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் காலையில் விநாயகர் சதுர்த்தி வெறும் சுண்டல் மாத்திரம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு நான் பாடியில் என்னோடய வீடு இருக்குது. என் வீட்டிலேருந்து நாங்கள் வானகரம் வழியாக போயிட்டு தாம்பரம் பைபாஸ் வழியாக திண்டிவனம் போயிட்டு திண்டிவனத்துலேருந்து திருவண்ணாமலை போகலான்னு ரூட்டு பிளான் பண்ணிவிட்டு கிளம்புனோம். கிளம்பும் போதே நான் வீட்டிலேருந்து பிரிஞ்சி சாதமும் கொஞ்சமாக பிரிஞ்சி சாதமும் ரைத்தாவும் செஞ்சு கொண்டு போயிட்டேன். கிளம்புனதே லேட் ஆனதுனால சரி போகிற வழியில் எங்கேயா உட்காந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு போகிறோம் போய்கிட்டே இருந்தோம். ஆக்சுவலாக பொதுவாக காஞ்சிபுரம் வழியாக நாங்கள் போயிருந்தோன்னா காஞ்சிபுரத்துக்கு முன்னாடி ஸ்ரீபெரும்புத்தூர் கிட்ட லெஃப்ட் சைடில் எப்போவுமே பாட்டியோடு நாங்கள் காஞ்சிபுரம் இல்லை வேலூர் திருவண்ணாமலை எங்கே போனாலும் சரி காஞ்சிபுரம் ரூட்டாக போகும்போது அந்த ஒரு குலக்கோவில் சொல்லுவாங்க. அந்த கோவிலில் உட்காந்து தான் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு சின்ன விநாயகர் கோவில் இருக்கும். அங்கே கற்பூரம் ஏற்றிட்டு தான் கிளம்புவோம். அது பாட்டி இருக்கும் போதுலேருந்தே எங்களுக்கு ஒரு பழக்கம். யார் போனாலுமே அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு தான் கிளம்புவோம். ஸோ அந்த வழியாக போகலான்னு பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி திண்டிவனம் வழியாக போகலான்னு சொல்லிட்டு பைபாஸ் வழியாக கிளம்பிட்டோம். சரி சொல்லிட்டு போகிற வழியில் ஒரு இடத்துல நிற்கலான்ட்டு திண்டிவனத்துக்கு கொஞ்சம் முன்னாடி நின்று சாப்பிட்டுட்டு இதோட வண்டி எங்கேயும் நிறுத்தக்கூடாதுன்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டு போகிறாரு. நான் கரெக்டாக சாயந்தரம் அதாவது ஈவினிங் ஒரு நல்ல ஒரு 6 o'clock அந்த ஒரு ஆரஞ்சு கலரில் சூரியனை பார்க்கும்போது திருவண்ணாமலை தரிசனம் பார்க்கணுன்னு நினச்சேன். ஆனால் நல்லா எங்கள் வீட்டுக்காரர் ஏமாற்றிட்டாரு. வீட்டிலேருந்து கிளம்பும் போதே மணி 3:30 ஆகிடுச்சு. கிளம்பலான்னு சொல்லிட்டு ஒன்றுமே செய்யலை. ஆனால் 3:30 மணி ஆகிடுச்சு. ஸோ இதான் எங்களோட வீட்டு கதை நடந்தது. ஒரு வழியாக போகிறோம் போய்கிட்டே இருந்தோம். நல்லா இருட்டிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரர் நான் திட்டிக்கிட்டே போனேன். என்னால் சாயந்தரம் சாமி தரிசனம் பார்க்க முடியாத போயிடுச்சு, இருட்டாயிடுச்சுன்னா இல்லை கோவில் 9 மணி வரையும் இருக்கும் 10 மணி வரையும் இருக்கும்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போனார். ஒரு வழியாக திருவண்ணாமலை அந்த கோபுரத்தை பார்த்ததுன்னா அப்பாடா வந்துட்டோமா அப்படின்னு எனக்கு ஒரு திருப்தியாச்சு. சரி நீங்கள் வண்டியை எங்கன்னா பார்க் பண்ணிவிட்டு வாங்க, நான் போய் முதல் சாமியை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துல வண்டியை பார்க் பண்ணோம். அங்கே பக்கத்தில் ஒரு பூக்காராக்கா இருந்தாங்க. 8 மணிக்கெலாம் கோவில் மூடிடுவாங்க, சீக்கிரம் போங்கன்னாங்க. எங்கள் வீட்டில் என்ன பண்ணாங்க, சரி நீங்கள் 2 பேர் பாப்பாவும் நீயும் போ, நான் காரை விட்டுட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவங்க நின்றுட்டாங்க. நான் போகிறேன். ஒரே கூட்டமாக இருந்தது. சரி இந்த நேரத்தில் கூட இவ்வளோ கூட்டம் இருக்குது போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு போனால் மணி 8 ஆகிடுச்சு. கோயில் அடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ என்னடா இது, நம்ம வெறும் இந்த வெளியில் இருக்க இந்த தீபத்தையும் கோபுரத்தை மொத்தையும் பார்த்துட்டு கிளம்பிடுவோம் போல இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே போனேன். எப்படியா இருந்தாலும் திருவண்ணாமலைக்கு மாத்திரம் அவர் நம்மளை கூப்பிட்டாதான் நம்ம அங்கே போக முடியும் அப்படின்றது நிறைய பேரோட ஒரு கருத்துன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நிறைய வீடியோஸ்லேயும் நான் அதை கேட்டிருக்கேன். உங்களுக்கெல்லாம் அந்த கருத்தை பற்றி என்ன ஒப்பீனியன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நினச்சது அதுதான். அவர் நம்மளை அழைச்சாதான் நம்ம அங்கே போக முடியும்னு நினச்சேன். அதே மாதிரி கூப்பிட்டாரு, நான் போயிட்டேன். பட் பார்க்க முடியலையும், கஷ்டமாக இருந்தது. அப்புறம் என்னப்பா அது மாதிரி கோவில் மூடிட்டாங்க சொன்னது. அதனால் என்னப்பா பரவாயில்ல, இங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் சாமி பார்த்துட்டு நம்ம ஃபங்க்ஷன் போகலான்னு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னது ரொம்ப 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 சந்தோஷமாயிடுச்சு. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு இருட்டாக இருந்தாலும் ராஜகோபுர தரிசனத்தை பார்த்துட்டு காலையில் எப்படி வரதானே போகிறோன்னு சொல்லிட்டு சைடில் அங்கே சின்ன வண்டி கடைங்கள்லாம் இருந்தது. அங்கே பார்த்தா
அந்த ருத்ராட்ச மாலை, கீ செயினு, குட்டி குட்டி லிங்கம், நிறைய சாமி சிலைகள்லாம் ரொம்ப அழகழகாக இருந்தது. எல்லாத்தையும் அப்படியே சும்மா ஒரு வாக்கு பார்த்துட்டு அப்படியே நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ரூமுக்கு போயிட்டு நைட் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் காலையில் பாப்பாவும் நல்லா தூங்கிட்டாங்க, எங்கள் ஹஸ்பண்டும் நல்லா தூங்கிட்டாங்க. சரி அவங்களும் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்கள தொல்லை பண்ணலை. நான் 5:30க்கெல்லாம் 5 மணிக்கு எழுந்து 5:30க்கெல்லாம் கிளம்பி 5:45க்கெல்லாம் நான் கோவில்கிட்ட போயிட்டேங்க. போனால் எனக்கு சொல்லும் போதே உடம்பெல்லாம் சிலிர்க்குதுங்க. இந்த மாதிரி ஒரு தரிசனம் யாராலையுமே வாயில் வர்ணிக்கவே முடியாது. நீங்கள் கண்ணாலையும் மனசாலையும் தான் இதை உணர முடியும். அந்த காலையில் இருக்க அந்த மலையை சுற்றி இருக்க சில்லு, அந்த ஒரு வெளிச்சம், அடடா! என்ன கவிதை சொல்கிறவங்களா இருந்தால் செம்மையாக வர்ணிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்ததுங்க. எனக்கு வர்ணிக்க வார்த்தைகள் தெரியல, மன்னிச்சுக்கோங்க. ஸோ அந்த மலையெல்லாம் வெளியிலேருந்து பார்த்துட்டு, கோபுரத்தையும் பார்த்துட்டு, சாமியை கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்தே ஆகணுன்ற எண்ணத்தில் நான் கிளம்பிட்டேன். உள்ளேயும் போயிட்டேன். பார்த்தா கரெக்டாக இந்த ராஜகோபுரத்தாண்ட வரும்போது எல்லாம் நல்லா விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிட்ருந்தாங்க. அதை பார்த்துட்டு நான் இங்கே டைம் காட்டலான்னு பார்த்தேன். பட் அந்த தூரத்துலேருந்து எனக்கு சரியாக அந்த டைம் சரியாக தெரியல. இருந்தாலும் நீங்கள் நம்ப மாட்டிங்களேன்றதுனால டைமை காட்டணும்னு நினச்சேன். சரி ஓகே நம்புவீங்கன்ற எண்ணத்தில் கோவில் உள்ள போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செல்வ கணபதியை பார்த்துட்டு உள்ளே போனோம். பார்த்தா எந்த பக்கம் வழின்னே தெரியல. அன்றைக்கி நல்ல முகூர்த்த நாளுன்னு சொன்னதுனால வழியெல்லாம் நேராக சாமி பக்கத்துக்கு நேராக போகிற வழியெல்லாம் அடைச்சிட்டாங்க. 50 ரூபா டிக்கெட், 100 ரூபா டிக்கெட், ஃப்ரீ தரிசன வழின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வச்சுருந்தாங்க. இந்த ஃப்ரீ தரிசன வழி எங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கோவில் ராஜகோபுரத்தை தாண்டி செக்யூரிட்டி அதை தாண்டி உள்ளே போனதும் லெஃப்ட் சைடில் இடது பக்கத்தில் அன்னதான கூடம் இருந்தது. அதிலேருந்து அப்படியே குளத்தை சுற்றி அப்படியே சுற்றி வாங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. அங்கேருந்து அப்படியே சுற்றிக்கிட்டு போனோங்க. அந்த இடதுபுறத்துலேருந்து போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வியூ வந்து நிறைய ஃபோட்டோ ஷூட் எடுத்திருப்பாங்க. அந்த 5 கோபுரமும் அந்த மலையும் அது கீழே இருக்க அந்த பெரிய குளங்கும் செமையாக இருக்குங்க. நீங்கள் நேரில் போய் கண்ணில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஏன் வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு புரியும். அந்த மலை இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து எப்படி எனக்கு சொல்கிறதுனே தெரியலங்க. நான் மறுபடியும் அதை தான் சொல்லிகிட்ருக்கேன். ஒரு வழியாக அந்த சுற்றி வந்துட்டு பெரிய நந்திக்கிட்ட வந்து சேர்ந்தோங்க. அங்கே வந்து பெரிய நந்தியை பார்த்துட்டு இவர் தானே நம்மளுக்கு ரெக்கமெண்டேஷன் பாஸ். ஸோ இவரையும் ஒரு எட்டை பார்த்துட்டு ஹாய் ஹலோ சொல்லிவிட்டு அப்புறம் உள்ளே போனால் அன்றைக்கி வளர்ப்புறை முகூர்த்தம்னு சொல்லிட்டு சரியான கூட்டங்க. நான் போன டைம்லேருந்து வந்த டைமுக்குள்ளேயே ஒரு 10 கல்யாணம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே கல்யாணம்லாம் நடந்துட்டு இருந்தது. நந்தியை பார்த்துட்டு நான் அப்படியே உள்ளே போயிட்டோம். உள்ளே போகும்போதும் சரியான கூட்டங்க. நம்ம ஃபீல் வந்து எனக்கு திருப்பதிக்கு போகிற மாதிரியே இருந்தது. அந்த திருப்பதிக்கு தான் சாமியை பார்க்குற அந்த ஒரு செகண்டுக்கு சுற்றி அனுப்புவாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா நான் 5:45க்கு நான் உள்ளே வந்தேன். இப்போ 6:35 ஆகிடுச்சு. இப்போ தான் பெரிய நந்தியை தாண்டி அதிலேருந்து சுற்றி உள்ளே வந்து அந்த திருவண்ணாமலையார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டை பார்த்த அப்புறம்தான் கண்ணில் இருந்த மிசுமிசுப்பெல்லாம் போய் அப்பாடா சாமி பார்க்க கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு இருந்தது. சிவனை கும்பிட்ற என்னுடைய அனுபவத்தை தான் நான் சொல்கிறேன். பொதுவாக எனக்கு நிறைய கஷ்டம் இருக்கும்போதோ இல்லை ஏதாவது மன வருத்தம் இருக்கும்போதோ ரொம்ப வேதனையில் இருக்கும்போது என்ன பண்ணுவேன், என்னப்பா இது அப்படி சொல்லிட்டு வேதனையாக வெளியில் போனேன்னா டக்குன்னு எனக்கு ஒரு ஆட்டோவில் வந்து சிவன் படமோ இல்லை ஓம் நம சிவாயன்னு ஒரு வார்த்தையோ ஏதாவது ஒன்று என் கண்ணுக்கு தென்படும். அதை பார்த்ததும் ஓ கடவுள் நம்ம கூட தான் இருக்கார் அப்படி சொல்லிட்டு எனக்கு திருப்தியாக இருக்கும். அதே போல் ஏதாவது மன வருத்தத்தில் நான் வண்டியில் போயிட்டுருக்கேன்னா அந்த போகிற ரோட்லேயே திடீர்னு ஒரு கோவில், அந்த ரோட்டில் கோவில் இருக்குன்னே நமக்கு தெரியாது. ஆனால் திடீர்னு ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவிலோட வாசலில் சிகப்பு கலர் கோடு போட்டு செவுத்தெல்லாம் ஓம் நம சிவாயன்னு எழுதியிருப்பாங்க. மேலெல்லாம் நந்தி சிலை சின்னதாக இருக்கும். அதுமாதிரி தூரத்துலேருந்து பார்க்கும்போதே எனக்கு அது கண்ணுக்கு தென்படும். என்ன இந்த இடத்துல ஒரு கோவில் இருக்கா, இந்த இடத்துல ஓம் நம சிவாய எழுதியிருப்பாங்களா, இந்த இடத்துல நந்தி சிலை இருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கவே மாட்டோம். அது பார்க்கும்போது நமக்கு
சரி கடவுள் இருக்கார் அப்படின்னு ஒரு நாழிகையாவது நமக்கு அந்த மனசில் கடவுள் நம்ம கூட தான் இருக்காருன்னு சொல்லிட்டு நான் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். அது மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கடவுளாக இருந்தாலும் கடவுள் தான். நான் வணங்குற சிவனை வச்சு தான் நான் உங்களுக்கு இந்த கருத்தை கேட்குறேன். தயவுசெய்து யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ ஒரு வழியாக கிட்ட வந்துட்டோம். இதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். நல்ல கூட்டங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி கூட்டத்தில் போயிட்டு சாமியை சரியாக பார்க்க முடியாத வந்திருக்கீங்க, இல்லை கூட்டத்தில் போயும் சாமியை நல்லா பார்த்துட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அண்ணாமலையாரை பார்த்துட்டு வெளியில் வரலான்னா அதிலேருந்தே அப்படியே உண்ணாமலையார் தாயார் பார்க்குறதுக்கும் வழி அப்படியே கம்பி கட்டி வச்சுருந்தாங்க. ஸோ உண்ணாமலை தாயாரையும் பார்த்துட்டேன். ஸோ அம்மாவையும் அப்பாவையும் பார்த்தாச்சு. அம்மாவை பார்த்துட்டு வெளியில் வந்ததும் இங்கே சுற்றி பார்த்திங்கன்னா இந்த கற்களால் சின்ன சின்னதாக வீடு கட்டுற பழக்கம் நம்ம ஜனத்துக்கிட்ட இருக்குது. ஸோ அது கட்டி வச்சுருந்தாங்க. நம்மளும் கட்டலாமா அப்படி சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். பட் கல்லுங்களே எதுவுமே இல்லை. சரி ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மரத்தில் வேண்டிக்கிட்டு குழந்தை பாக்கியம் வேண்டி கட்டுவாங்க இல்லைங்களா, அது இருந்தது. அந்த மரத்தையும் அப்படியே பார்த்தாச்சு. பார்த்துட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் இங்கே தான் இருக்கேன்னு உங்களுக்கு சாட்சி பூர்வத்தை காட்டுறதுக்காக செல்ஃபி மோடில் மாற்றி வச்சு எடுத்தேன். என்னை பார்த்து பயப்படாதீங்க. தயவு செய்து தப்பாக கமெண்ட் பண்ணி கலாய்ச்சி விடாதீங்க. எங்கள் ஹஸ்பண்ட் கூட வந்திருந்தேன்னா கண்டிப்பாக நான் மைக் போட்டு பேசிக்கிட்டே திருவண்ணாமலையிலே வீடியோ எடுக்கணும்னு தான் நினச்சேன். என்னால் எடுக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்றதையும் செல்ஃபியில் காமிச்சிருக்கேன். பயந்துடாதீங்க. ஸோ அங்கே சாமியை பார்த்துட்டேன். கோபுரத்தையும் அப்படியே காட்டணும்னு நினச்சி தான் நான் கோபுரத்தோடையும் என்னோட சேர்த்து வச்சு காமிச்சேன். இதுதாங்க நான் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்த கதை. வேறு எதுவும் நான் ஸ்பெஷலாக இதில் எதுவும் சொல்லலை. வேறு ஏதாவது இதில் நிறைக்குறை இருந்தால் தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. என்னங்க வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிருக்கேன். எந்த பாட்டு போட்டாலும் என்ன மியூசிக் போட்டாலும் காப்பிரைட் கிளைம் வந்துடும். அதனாலே தான் நான் ஃபுல்லாக வீடியோஸ் போட்டு ஃபுல்லாகவே என் மனசில் பட்டது, நான் என்னெல்லாம் நினைக்கிறேன்றதை பற்றி தான் நான் உள்ளே பேசியிருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க பாருங்கள். இல்லாதவங்க தயவு செய்து தப்பான கமெண்ட் போட்டு நம்பிக்கை இருக்கிறவங்க மனசை காயப்படுத்தாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இது ரொம்ப ஒரு விவரம் உள்ள வீடியோ இல்லை. நான் கோவிலுக்கு வந்து என்னுடைய மனசில் பட்டதை மாத்திரம் தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்பட்ட ஷேர் பண்ணி என்னுடைய சேனல்ஸில் போட்டுட்ருக்கேன். ஹோம்மேட் பொடிங்கெல்லாம் போட்டுட்ருக்கேன். யாருக்காவது சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். படுறவங்க மற்றும் தயவு செய்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஆர்டர் எடுத்து செஞ்சு தரேன். அதை தவிர தயவு செய்து தப்பான ஒரு கால்ஸ் பண்ணி ரொம்ப காயப்படுத்தாது.